ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இறால் நாங்கள் எடுத்திருக்கோம். இறால் மீன் தான் இன்றைக்கி வந்துட்டு செய்ய போகிறோம். இறால் வந்துட்டு நல்ல பெரிய இறால், ஒவ்வொன்றும் சிக்கன் துண்டு மாதிரி நல்ல பெருசாக இருந்துச்சு. சரி, சிக்கன் 65 செய்கிற மாதிரி நம்ம இறால் 65 செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு. மீன் சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். அது பாதி மீன் வறுத்துட்டு பாதி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் துண்டு மாதிரி ஒவ்வொன்றும் நல்லா இருக்குங்க. இறால் சூப்பராக நல்ல இறாலாக கிடச்சிது, அதனால் வாங்கிட்டோம் நாங்கள். இப்போ வாங்க இறால் 65 செய்கிறதுக்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இறால் 65க்கு நான் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உரப்புக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூனு எடுத்துக்கிட்டு அது கூட வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய். ஏன்னா எண்ணெய் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. நான் பக்கத்துலேயே மீனுக்கும் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் லெமன் எல்லாம் புழிஞ்சு விட்டு நல்லா வந்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இறாலையும் மீனையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி ஒரு 1/2 hour ஊறட்டும். அப்படியே வச்சுட்டு நம்ம வந்துட்டு வாங்க குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்கல ஜாமான், பொங்கல் வச்ச பாத்திரங்கள், அதாவது சருவம், பொங்கல் வச்ச சருவம் எல்லாம் இருந்தது. எல்லாம் விளக்கி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்துட்டு சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து குழம்பு கூட்டி ஊற்றிடலாம். ஒரு மண்பானையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் போல் இது ஊற்றி, அதாவது வந்துட்டு என்னென்னா வெந்தயம் போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டை வந்து பாதி பூண்டு முழுசாக போடுவேன் மீன் குழம்புக்கு, பாதி பூண்டை நச்சுட்டு போடுவேன். அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா குழம்புல இறங்கும். ஸோ பூண்டையெல்லாம் நச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இதுக்கு வதங்குற ஸ்டேஜில் நம்ம வந்து என்னங்கிட்டு புளிக்கு வந்து நான் வந்து கழனி தண்ணியில் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அதை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கிடையில் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குழம்பு, அதாவது வந்துட்டு புளித்தண்ணியில் மிளகாத்தூள் போட்டு, அது மிளகாத்தூள் இல்லை, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அதில் மல்லி மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம். அந்த தூளை எடுத்து போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு அப்புறமா அதை வந்து மீன் குழம்புக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் மீன் போடணும். ஸோ அதனால் அது நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் நிறைய இறால் வந்துட்டு 1/2 கிலோவுக்கு மேலே வாங்கியிருந்தோம். ஸோ பெரிய இறாலை கண்டு அது ஒரு 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு பாதியை வந்துட்டு தான் நான் 65 போடுறேன். பாதியை வந்துட்டு மறுநாள் வந்து அதை வந்து மசாலா கிரேவி மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு எடுத்து ஃப்ரீசரில் போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி 65க்கு வந்துட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் 65க்கு மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி சிக்கன் எண்ணெயிலே பொரிச்சும் எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் பிரட்டியும் எடுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லில் மீன் பொரிக்கிற மாதிரி தான் பொரித்து எடுக்க போகிறேன். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் மீனையும் குழம்புல போட்டாச்சு. இதுக்கிடையில் நல்லா வந்துட்டு அதை 65 வெந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு மீதி உள்ள இன்னும் கொஞ்சம் பேட்ச் அதையும் சேர்த்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். இது சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் கிரேவி செய்கிறதோட எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இறால் 65 செஞ்சோன்னா சூப்பராக ஈஸியாக காலி ஆயிரும். இப்போ மீனும் நல்லா வெந்துருச்சு. நல்லா மீன் குழம்பு ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இதுக்கிடையில் வந்துட்டு இறாலும் பொரிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் போல் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மீனை போட்டு பொரித்து எடுத்தாச்சு. மீனும் போட்டு அதே எண்ணெயில் ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ வந்துட்டு இந்த பாருங்கள், இறால் 65 ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வறுத்து வைக்க என் பசங்க சைடில் எடுத்து அதை வந்து சாப்பிட்டாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சிக்கன் 65 எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி இறால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கடையில் மீனும் வந்துட்டு வெந்துருச்சு. அதையும் திருப்பி போட்டு மீனையும் வந்துட்டு எடுத்துக்க வேண்டியதான். லாஸ்ட்டு மீன் இருந்தது, அதையும் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இதுதாங்க எங்களோட ஓவரால் லஞ்சு. அதாவது சுட சுட வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு பொரிச்ச மீன், அப்புறம் இறால் 65, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம். இதுதாங்க வந்துட்டு எங்களோட லஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.